இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். given below are 4 pictures of a cube. ஓகேவா? ஸோ 4 pictures of a cube வந்து கொடுத்துருக்காங்க. which number is on the face opposite to 3? 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 6ம் 5ம் பக்கத்தில் இருக்குது. அப்போ 3யும் 4ம் இந்த சைடு அப்படி தானே இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த 2 பாக்ஸை வச்சு நம்ம இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதுதான் கிடைக்கும். ப்ரீஃபான வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுறேன். ஒரு சம்க்கும் தனித்தனியாகவே போடுறேன். எது தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? 3க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது 4. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. Which of the following is the first Indian geostationary satellite? So first Indian geostationary satellite வந்துட்டு இது INSAT 3D. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Who among the following tribe act as a cattle keeper? இதில் cattle keeper வந்துட்டு யார்? கால்நடை பராமரிப்பாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திமர் அப்படிங்கிறது வந்து ஃபிஷ்ஷை வந்துட்டு இது இப்போ ஃபிஷர்மேன். ஓகேவா? ஸோ அவங்கள அடுத்தது வந்து கேவட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வாட்டர் வேஸ் அந்த படகுல வந்து பயணம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்கள வந்துட்டு கிவட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பில்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து கிரிமினல் அந்த அஃபென்சிவான வேலையெல்லாம் பார்ப்பாங்கல்ல, அவங்கள வந்துட்டு பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரவட்ஸ் அப்படிங்கிறத கேட்டல் ரியரிங் அண்ட் டெய்ரி ஃபார்மிங். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன். Assertion and reason. Development of a nation depends on infrastructure facility. அந்த சுற்றி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் டெவலப்மெண்ட் ஆகும். ஆமாம், கரெக்ட். டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் த பேக் போன் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எது தேவை? ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் கம்யூனிகேஷனும் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பொருளாதாரம் வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ? ஸோ இதில் வந்துட்டு எது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி வந்துட்டு எப்போ அப்படின்னா 2000 வந்தது. 1976 சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடட் ப்ரொவிஷன் ஃபார் ஹெல்த் கேரு, நியூட்ரிஷனு, மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஆன் எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ். ஓகேவா? ஸோ இது கரெக்டு. அதே மாதிரி இதோட கோலும் வந்துட்டு ஃபேமிலியில் வந்து 2 சில்ட்ரன்ஸ் தான் இருக்கணும். ஸோ 2வும் கரெக்டு, 3யும் கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து 2 கரெக்டு தான். ஆனால் இதுக்கான இது வந்துட்டு இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு நாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 57 பாருங்கள். ஆர்டிகல் 51A டஸ் நாட் எக்ஸ்பிரஸ்லி கேஸ்ட் எனி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆன் த ஸ்டேட். ஓகேவா? ஸோ கரெக்டு. டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் த கலெக்டிவ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட். ஆமாம், இதுக்கு தான். ஸோ அப்போ இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஃபஸ்ட் கம்யூனல் ஆர்டர் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அமாங் வேரியஸ் கேஸ்ட். ஸோ இது வந்துட்டு எந்த இயர் அப்படின்னா 1921. ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு பேக்வர்ட் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் அப்பாயிண்டட் ஆன் 1969. ஆனால் 1917 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ இது ரெண்டும் தப்பு. அம்பாசிடர் ஆஃப் கமிஷனோட எய்ம் வந்துட்டு ரிசர்வேஷன் டோட்டலிங் டு 69% தான். ஸோ இது கரெக்டு. 1983 கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கான ஆன்சர் வந்து 2011 தான். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? Why business firms choose தமிழ்நாடு as their preferred destination? ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஏன் தமிழ்நாடு வந்துட்டு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் வந்துட்டு அங்கேருந்து கொண்டு வருவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டு இது எல்லாமே இது பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ இது கரெக்டு. டேக்ஸ் கன்செஷன்ஸும் இருக்குது. ஸோ ஏபி இது ரெண்டில் எது வேணாலும் வரலாம். ஆனால் மோஸ்ட்லி ஏ வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அன்எம்ப்ளாய்டு அதிகமாக இருக்கிறதுனாலையான்னு கேட்டால் அதனாலலாம் யாரும் வரமாட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் வருவாங்க. கிராஜுவேட்ஸ் படித்தவங்க அதிகமாக இருக்கிறதுனாலையா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. படித்தவங்க இது எல்லாமே இருக்கிறதுனால தான் அந்த இடம் வந்துட்டு ஒரு வளர்ச்சியாகவே ஆகும் முதல்ல. ஸோ அதனால் இதுதான் கரெக்டு. So next one, name the scheme, a tri-ministerial effort which includes women and child development, health and family welfare and human resource development. ஓகேவா? ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அச்சீவ்டு growth rate ஆஃப் 11th 5-year plan. ஸோ 11th 5-year plan டார்கெட் வந்து 9%, அச்சீவ் பண்ணது வந்துட்டு 8.2%. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அக்கார்டிங் டு ராக்னர் Narksi, the starting point and continuation for development lies in removal of
dualistic economy. ஓகேவா? ஸோ இதான் ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த கம்பெனி ஆஸ்க்டு த கலெக்டர் இந்த அசர்ஷன். ஓகேவா? ஸோ கம்பெனி தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ராமநாட்க்கு வர சொல்லி கட்டபொம்மன்கிட்ட சொல்லுவாங்க. கட்டபொம்மன் வந்துட்டு கலெக்டர் இன் கனெக்ஷன் வித் த ஏரியாஸ் ஆஃப் ட்ரிபியூட் தட் ஹி ஓன்ட் டு த கம்பெனி. ஆங்கிலேயருக்கு கம்பெனிக்கு கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருப்பதாக, அதனால் வந்துட்டு இதை சந்திக்கிறதுக்காக கட்டபொம்மன் வந்து கூப்பிட்டாங்க. ஆமாம், ரெண்டுமே கரெக்டு தான், கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ ஆப்ஷன் சி இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ விச் புக் ஃபீச்சர்ஸ் த சீரீஸ் பகைவரை புல்லார்க. ஓகேவா? ஸோ பகைவரை புல்லார்க அப்படிங்கிறது கலித்தொகையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. Who gave special importance to village administration? ஸோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னா சோலாஸ் தான். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் மோர் கிரிட்டிக்கலி அபவுட் த நியூ சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சுச்சுவேஷன்ஸ் தே என்கவுண்டர். கரெக்டு. ஸோ இதுவும் கரெக்டு. அதே மாதிரி வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைமரி லெவல்ஸ்லேருந்து அதாவது அடிப்படையிலேருந்தே அவங்களும் வந்துட்டு சொல்லித்தராங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசனும் கரெக்டு தான். ஸோ ரெண்டுமே வந்துட்டு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். அடுத்தது ஹோம் ரூல் மூமெண்ட்டு. ஸோ ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னாலே யார் நம்மளுக்கு தெரியும்? அன்னி பெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லோகமானிய திலக்கும் அன்னி பெசன்ட்டும் தான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2. ஸோ 2 வந்துட்டு எதில் இருக்குது? ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இது மட்டும்தான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் குடியரசு வந்துட்டு யார்? பெரியாரோடது. ஸோ இதை வச்சு நம்ம போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உமன் ஸ்வதேசி லீக் வந்துட்டு யார்? அம்புஜம்மாள். அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி மேட்சில் கேட்குறது எல்லாமே மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அசர்ஷன் ஆர்டிகல் 121 ப்ராஹிபிட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் இன் பார்லிமெண்ட். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் இது வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 121 பற்றி சொல்லுது. இது வந்து அப்ஜெக்டிவ்ஸை பற்றி சொல்லுது. ஸோ அதனால் இது வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் டி வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இதில் கரெக்டாக மேட்ச் ஆகியிருக்கிறது வந்துட்டு எதுன்னு கேட்குறாங்க. ரைட் டு ப்ரைவசி பற்றி சொன்னது தான் ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டசாமி ரெட்டி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பாசிவ் எந்தனீஷியா வந்துட்டு காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட்லி மேட்ச்டு பேஸ் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கேவ் எ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் அண்டர். ஸோ எந்த ஆர்டிக்கல்லேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. இசட் 243 இசட்ஹெச்லேருந்து 243 இசட் வரைக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாகவே வந்துட்டு ஒரு இதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பிலேருந்து இசட் வரைக்கும் இருக்குமா? வாய்ப்பு கிடையாது. அதுமாதிரி எண்ணுலேருந்து இசட் வரைக்கும் இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஹெச்லேருந்து இசட் வரைக்கும் இருக்குமா? அவ்வளோவா ஹெச்லேருந்து இசட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஐலேருந்து இசட் வரைக்கும் முடிஞ்சு ஜேலேருந்து இசட் வரைக்கும் முடிஞ்சு. ஸோ இவ்வளவு வருமானு கேட்டிங்க அப்படின்னா வராது. ஸோ நம்ம இதை ஆப்ஷன் வச்சே சொல்லிடலாம் இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். நீங்கள் படிக்கலைன்னா கூட இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது ஜல்ஜீவன் மிஷன். ஸோ ஜல்ஜீவன் மிஷன் வந்து 2019. ஸோ 2. அடுத்தது வந்து பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ வந்துட்டு 2015. ஸோ 4. ஸோ 2413. ஸோ இதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி 2 அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் அதிகமாக போயிடுது. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் எய்ம் ஆஃப் முத்ரா பேங்க்கோட மெயின் எய்மு ஸோ டெவலப் ஹெல்த் இண்டஸ்ட்ரி, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், ப்ரொவைட் கிரெடிட் டு டெவலப் டூரிசம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டால் அது மட்டும் தான் டவுட்டு. ஸோ இது வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ 2ம் 3யும் கண்டிப்பாகவே வரும். 2ம் 4ம் கண்டிப்பாகவே வரும். ஸோ 2, 4 எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதில் தான் இருக்குது. அப்போ 1ம் கண்டிப்பாக வந்துடுது. ஸோ டூரிசம் இண்டஸ்ட்ரி மட்டும் வரல. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான மெயின் எய்ம் வந்துட்டு என்னென்னா 1, 2 and 4. ஆப்ஷன் ஏ இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். பெரியார் பப்ளிஷ்டு த புக் பெண் ஏன் அடிமையானால். ஸோ இது வந்துட்டு என்னது 1942. அடுத்தது வந்துட்டு பை மந்த்லி உண்மை அப்படிங்கிறத வந்துட்டு அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா 1970 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ திருச்சியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தெரில.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது 1970 தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பெரியார் வாஸ் அரெஸ்டட் ஃபார் பப்ளிஷிங் எ தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பகத்சிங் பேம்ப்ளெட் ஒய் ஐ எம் அன் ஏத்திஸ்ட். ஓகேவா? ஸோ எப்போ அரெஸ்ட் ஆனார் அப்படின்னா 1932லையோ 3லையோ வந்துட்டு அரெஸ்ட் ஆகியிருப்பார். ஸோ த டைட்டில் பெரியார் வாஸ் கன்ஃபர்ட் பை த தமிழ்நாடு உமன் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் இன் மெட்ராஸ் வந்துட்டு 1927. ஓகேவா? ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். ஓகேவா? ஸோ அப்போ 4 3 1 2 வரணும். ஸோ இது நம்மளுக்கு ஒழுங்காக கன்ஃபார்மாக தெரியாததுனால ஸோ 2 1 அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ 4 3 இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ பியாகவும் இருக்கலாம், டியாகவும் இருக்கலாம், ரெண்டில் ஏதோ ஒன்று இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் கண்டக்டட் இன் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட்டணம், எர்ணாகுளம், கேரளா, அன்யத்தர்டு சைன்ஸ் ஆஃப் இயர்லி ரோமன் ட்ரேட். ஆமாம், கரெக்டு. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரோமன் ட்ரேட் கிடச்சிது. த எக்ஸ்கவேஷன் ப்ரூவ்ட் தட் பட்டணம் வாஸ் எ பார்ட் ஆஃப் முசிறி. ஸோ பட்டணம் வந்துட்டு முசிறீஸோட பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கவேஷனில் தெரிஞ்சிருக்கு. த போர்ட் சிட்டி ஆஃப் த சங்கம் சேராஸ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா சேரர்களோட போர்ட் சிட்டி. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரெண்டுமே கரெக்டு. ஆனால் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரத்தில் பார்க்குறப்ப கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இருக்குது. இதுலேருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக தான் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு முசிறியோட பார்ட்டில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்கவேட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்றை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்றதை பற்றிலாம் இந்த இடத்துல பேசாததுனால இது நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிற வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.